வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான்ஸ் ட்ரை மசாலா. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, அதே டைமில் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஈஸியாக பண்ணுற அந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான்ஸ் இது வச்சு சிம்பிளாட்டு ஒரு மசாலா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ளீன் பண்ண ப்ரான்ஸ், வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துடுங்க, 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இதுக்கு வந்து காரத்துக்கு ஃபுல்லாகவே நல்ல மிளகு தான், 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க. சோம்பு வந்து 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இவ்வளோ தான் இதுக்கு மொத்த மசாலாவே. இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை, உப்பு மட்டும் தான் தேவை. இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக சதைச்சி எடுத்தாப்புல எடுக்கணும். மசாலா வந்து அரைப்படக்கூடாது, இந்த அளவுக்கு சதைச்சி தான் எடுக்கணும். அரைப்பட்டும் படாமல் இருக்கணும். எல்லாமே முழுசாக தான் இருக்கும், பாதி தான் உடைஞ்சிருக்கும். இதுதான் ஸ்டேஜ். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டு எண்ணெய் விட்டுடுங்க. கடுகு பொரியவும், கருவேப்பிலை, அரைச்சி வச்ச மசாலா. இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும். ருசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். இந்த மசாலா, ப்ரான்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உப்பு போட்டாச்சு. இது ஈரப்பதம் போக நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ஒரு டேஸ்டான, அதே டைமில் குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது ப்ரான்ஸ் மட்டும் இல்லை, சிக்கன்லையும் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரான்ஸ் வந்து ஈஸியாக குக் ஆகிறதுனால ரெண்டாவது நம்ம போடுறோம், மசாலா குக் ஆனதுக்கப்புறம் போடுறோம். நீங்கள் சிக்கனில் பண்ணுறதா இருந்தால் சிக்கனில் இந்த மசாலாவை அப்படியே மேக்னேட் பண்ணி சேம் இதே மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துட வேண்டும். இந்த வெங்காயத்தோட வாசம், பூண்டோட வாசம் போகணும். அந்த அளவுக்கு சிக்கனுமே ட்ரை ஆட்டு வதக்கி எடுத்துருக்கேன். கலர் வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரும். அது ஒரு கதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ரான்ஸ் பாருங்கள், இது ஒரு ட்ரை மசாலா தான். வத்தல் பொடி, தனியா பொடி எதுவுமே கிடையாது, ஜீரகம். மசாலா அப்படிங்கிறது இதில் வந்து சோம்பும் மிளகும் தான் சேர்த்துருக்குறோம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். அதே டைமில் மசாலா வந்து ரொம்ப நைஸாட்டு அரைச்சிடாதுங்க. இடிகள் இருக்குதுன்னா இடித்து எடுத்துருங்க. பெரிய வெங்காயத்தில் பண்ணாதுங்க, சின்ன வெங்காயம் தான் போடணும். நான் தண்ணி கொஞ்சமாக சேர்க்காதுங்க. இந்த எண்ணெயிலே மசாலா வெந்து வரட்டும். நீங்கள் ப்ரான்ஸ் போடுச்சு, அதுலேருந்து தண்ணி விடும், அது ப்ரான்ஸ் குக் ஆகுறதுக்கு போதும். மசாலா நல்லா வெந்துச்சு, ஈரப்பதம்லாம் நல்லா போயிட்டு ட்ரை ஆகிட்டு மசாலா. க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் ஃப்ளேமை குறைச்சி ஒரு மூடி போட்டு வைங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ப்ரான் வந்து குக் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இந்த ப்ரான்லேருந்து வர தண்ணியில் இது வெந்துடும். ஃப்ளேமை குறைச்சி ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு ஈஸியான, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு அரோமேட்டிக் ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ப்ரான்ஸ்லேயும் இந்த மசாலா வந்து நல்லா கோட்டாகி அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நிறைய மசாலா கிடையாது, தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதெல்லாம், எல்லா மசாலா ஒன்றா ரெடி பண்ணி ஒன்றா போட்டு குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த ப்ரான் ரோஸ்ட் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.